உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். முருகர் அவர்களை வழிபடுறதுனால என்ன மாதிரியான விசேஷங்கள் மனிதர்களாகி நமக்கு கிடைக்கும் ஐயா? செவ்வாய் தோஷங்கள் குறைபாடு உள்ளவங்க வழிபாடு பண்ணலாம். திருமணத்துக்காக உள்ள பரிகாரங்களை அங்கே பண்ணிக்கலாம். என்ன மாதிரியான விஷயங்கள் அங்கே போய் பண்ணணும் ஐயா? சிவரளி மலை சாற்றி வழிபாடு பண்ணலாம். திருமாங்கல்ய தானம் கொடுக்கலாம். விளக்குன்னு எரிச்சுன்னா சுத்தமான எண்ணெய். இப்போ அந்த திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு எந்த நாட்கள்ல போகிறது மிக சிறந்தது ஐயா? திருப்பரங்குன்றத்துக்கு போகும்போது திங்கக்கிழமை சிறப்பான நாள். அங்கே இருக்கிறதா அவர் முருகப்பெருமானை தவிர அவர் 3 கோணத்தில் இருப்பார். 1 சந்திரன், 2வது புதன், 3வது செவ்வாய். திருப்பரங்குன்றத்துக்கு மலைக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுதான் மேலே சிவனையும் கீழே முருகனையும் வச்சு நவரத்தினங்களுடைய கற்களால் ஆன மலை தான் திருப்பரங்குன்றம். இந்த சிவலிங்கம் காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 8:30 மணி வரைக்கும் சிவபெருமானாக இருப்பார். 8:30 மணிக்கு மேலே காலம்பரம் அதிகாலையில் 5 மணி வரைக்கும் மகாவிஷ்ணுவாக இருப்பார். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிச்சுக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவ பிரசன்ன முறையில சரியான குலதெய்வத்தை கணித்து கொடுக்கக்கூடிய தென்காசி ஈஸ்வர சுவாமிகள் ஐயா தான் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு. இவர்கிட்ட நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பேச போறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். திருப்பரங்குன்றம் முருகர் அப்படின்னாலே எல்லா இடங்கள்லயுமே விசேஷம். முக்கியமா இந்த திருப்பரங்குன்றத்துல முருகர் அவர்களை வழிபடுறதுனால என்ன மாதிரியான விசேஷங்கள் மனிதர்களாகி நமக்கு கிடைக்கும் ஐயா? இந்த பூமி வந்த காலத்துல இருந்தே அந்த திருப்பரங்குன்றம் அப்படிப்பட்ட கோயிலில் இருக்கக்கூடிய முருகனை திருமணத்திற்காக போய் வழிபாடு பண்ணலாம். 2வது அக்னி தோஷங்கள், செவ்வாய் தோஷங்கள், அந்த குறைபாடு உள்ளவங்க வழிபாடு பண்ணலாம். திருமணத்துக்காக உள்ள பரிகாரங்களை அங்கே பண்ணிக்கலாம். பண்ணி செய்தாலும் மணக்கோலநாதருக்கு அங்கே செய்தால் தான் அந்த திருமண பாக்கியம் கிடைக்கும். இங்கே அந்த தடைகள் நீங்கும். முருகனை வழிபாடு பண்ணும்போது தடைகள் நீங்கும். ஆமாம், திருப்பரங்குன்றத்தில் இது ஒரு சிறப்பு. 2வது திருப்பரங்குன்றம் உருவானது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அசுர குலங்களை முருகப்பெருமான் அழைச்ச உடனே நீ எங்களை அவங்ககிட்ட இருந்து காப்பாற்று, உனக்கு தேவையானையை நான் மனம் முடிச்சு வைக்கிறோம்னு தேவர்கள் சொல்கிறாங்க. கடைசி எல்லாம் முடிஞ்ச உடனே அவர் பாட்டுக்கு தேவர்கள் இருக்காங்க. வீரபாகு போய் சொல்கிறான். சொன்ன உடனே பலபடி எல்லா தேவர்களும் இருந்து திருமணம் நடத்தி கொடுத்த இடம்தான் இந்த திருப்பரங்குன்றம். முருகனுக்கு தெய்வ யானையை திருமணம் செய்து கொடுத்த இடம் திருப்பரங்குன்றம். இப்போ இந்த திருப்பரங்குன்றத்துல நீங்க சொல்லியிருந்த மாதிரி திருமண தடைக்கு அவர் ரொம்ப உகந்தவர், அவரை போய் பார்க்கலாம் கண்டிப்பா அப்படின்னீங்க. என்ன மாதிரியான விஷயங்கள் அங்க போய் பண்ணணும் ஐயா? அங்கே விஷயங்கள் அவருக்குண்டான மாலைகள் சாற்றலாம். சிவரளி மலை சாற்றி வழிபாடு பண்ணலாம். திருமாங்கல்ய தானம் கொடுக்கலாம். மஞ்சள் கயிறு தானம் கொடுக்கலாம். வஸ்திர தானம் கொடுக்கலாம். அவருக்கு நிவேதனங்கள்ங்கிறது புளிசாதம், இதை போட்டு சுவாமிக்கு நேர்த்தி பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கலாம். இது போன்ற செயல்பாடுகள் செய்யலாம். விளக்குன்னு எரிச்சுன்னா சுத்தமான எண்ணெய், கல்ச்சக்கெண்ணெய் வாங்கி வைங்க. இதில் இந்த விளக்கு எரிக்கிறதுல என்னென்னா, ஒவ்வொரு கம்பெனிகள் சுகந்த பரிமளத்தோடு எரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணெய்கள் எதுவுமே ஒரிஜினல் கிடையாது. அதனால் சுத்தமான நல்லெண்ணெய் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் வாங்க. இல்லைன்னா தேங்காய் எண்ணெயை நீங்களே மிஷினில் அரைச்சி அந்த எண்ணெயை கொண்டு விட்டுருங்க. கண்டா எண்ணெயை வாசம் வருங்கிற எண்ணெய்களை கொண்டு விட்டு அந்த விளக்கு எரித்து அந்த கோவிலினுடைய தன்மைகளை பூரா கெடுத்துடாதீங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த எண்ணெய்கள் பூரா ஒரிஜினல் எண்ணெய்களே கிடையாது, கழிவாய்கள்லேருந்து எடுக்கக்கூடியது. அது கலரை கொடுத்து அதில் வாசனையை கொடுக்கணுன்னா ஒரிஜினாலிட்டி குணம் தெரிஞ்சு போகும்.
முக்கூட்டு எண்ணெய்னா அது வாடை வேற. இறைவனுக்கு முக்கூட்டு எண்ணெயெல்லாம் எரிக்கக்கூடாது. நல்ல எண்ணெய், நல்லெண்ணெய், அதை தான் எள்ளெண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. எள்ளெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இதை தான் எரிக்கலாம். அப்படி உங்களுக்கு சுத்தமான நெய் கிடைச்சால் நெய். இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் அக்மார்க்கு நெய்ங்காங்க. அக்மார்க்கு நெய் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த நாட்டில் எவ்வளோ மாடுகள் இருக்குது. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒவ்வொரு கம்பெனியும் அக்மார்க்குன்னு வாங்கி வச்சுக்கிடுவான். ஆனால் சுத்தமான நெய்யின்னா தண்ணியில் விட்டு பார்த்தா தெரிஞ்சு போகும், அப்படி உறைஞ்சிடும். அப்படி போலித்தனமான எண்ணெயில் விட்டு பிளாஸ்டிக் பொருள் எரியுறதை கோயிலுக்குள்ளே வேண்டாம். முடிஞ்சால் தேங்காய் எண்ணெய் விடுங்க, இல்லைன்னா சிவசிவன்ட்டு சாமி கும்பிட்டு வந்துடுங்க. ஒரு பூமாலையை வாங்கி போட்டு வந்துடுங்க. இந்த பிளாட்ஃபார்மில் வச்சுருக்க எண்ணெயெல்லாம் விடாதீங்க. கல்ச்சக்கு எண்ணெய், மரச்சக்கு எண்ணெய்னு வச்சுருப்பாங்க. நீங்கள் ஒரு 10 மில்லி வாங்கி விட்டாலும் போதும், உங்கள் வசதிக்கு ஏற்ப. நிறையா வாங்கி முடிஞ்சால் நிறையா வாங்கி விடுங்க, இல்லை ஒரு 10 மில்லியோ 50 மில்லியோ 25 மில்லியோ வாங்கி விடுங்க போதும். எனக்கு ஏன் நிறைய விளக்கு நிறைய விடலைன்னு அவர் உங்கள்கிட்ட கேட்க போகிறதில்ல, மனசத்தம் பார்ப்பார். முருகப்பெருமான் மனசத்தம் பார்ப்பார். அதை செய்யுங்க போதும். அடுத்தபடியாக வெத்தலை, பழம், தேங்காய் உடைச்சி சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துக்கிட்டே. இப்போ இந்த திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு எந்த நாட்களில் போகிறது மிக சிறந்தது ஐயா? திருப்பரங்குன்றத்துக்கு போகும்போது திங்கட்கிழமை சிறப்பான நாள். அங்கே இருக்கிறதான் அவர் முருகப்பெருமானை தவிர அவர் 3 கோணத்தில் இருப்பார். ஒன்று சந்திரன், 2வது புதன், 3வது செவ்வாய். இந்த 3 பேர் சேர்ந்த உருவமாக அங்கே இருப்பார். அதனால் நீங்கள் முதல்ல திருமணத்துக்காக போகும்போது திங்கட்கிழமை போகிறான். சோமவாரம்னு பேர். அவனுக்கு சோமாஸ்கந்தர்னு ஒரு பேர். சின்ன முருகனுக்கு சின்ன சிவன்னு சொல்லுவாங்க. அந்த இறைவனுடைய முழு பவரும் இவர் கையில் எடுத்து திங்கட்கிழமை அருளாசி கொடுப்பார். பெண்கள் பூரா எங்கள் பக்கத்தில் திங்கட்கிழமை அதிகாலம்புற 3 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு குற்றாலம் போய் குளிப்பாங்க. குளித்து அரச மரத்தை சுற்றிட்டு வருவாங்க. சோமவாரம்னு சொல்லுவாங்க. கார்த்திகை மாதம் இது நடக்கும். இப்போ யாரும் போகிற மாதிரி தெரியல. அந்த காலத்தில் இந்த வெத்தலாக் பழம் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபாய்க்கு நடக்கும். 50,000ங்கிறது 3 மணிலேருந்து ஒரு 5 மணிக்குள்ள நடக்குன்னா பெரிய விஷயம். அப்போ ஒரு வெத்தலாக்கு செட்டே 1 ரூபா 2 ரூபா தான். அவ்வளவு வியாபாரம் நடக்கும், அவ்வளவு ஆட்கள் வரும். அதுக்கு தான் சொல்கிறேன். அவ்வளவு பெண்கள் அதிகாலம்புற அருவியில் குளிச்சுட்டு அந்த உடையோடு அந்த மரத்தை சுற்றிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வருவாங்க. ரொம்ப ஒரு ரம்யமான கைலாயம் மாதிரி இருக்கும். இப்போ பெண்கள் பூரா எங்களுக்குன்னு சிறப்பாக ஒரு டிவி ஆரம்பித்தாங்க. அந்த டிவி வந்ததுலேருந்து இன்றைக்கி அவங்க கோயிலுக்கே போகிறது கிடையாது. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் டிவியை தான் பார்ப்பாங்க. ஆன்மீகங்கிறது ஒரு பக்கம் குறைஞ்சிட்டு வந்தாலும் முறையற்ற ஆன்மீகங்கிறது ஒரு பக்கம் வளர்ந்துட்டு வருது. அதையும் நம்ம சொல்லாமல் இருக்க முடியாது. அதை முறையோடு செயல்பட்டுனாங்கன்னா உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். பெரும்பான்மையான பண்ண கோயிலுக்கு போகணும்னு சொன்னால் காலையில் ஒரு நாடகம் போடுவோம், மதியம் ஒரு நாடகம் போடுவோம், சாயந்தரம் இதை விட்டு நான் வர முடியாது அப்படிங்கக்கூடிய எண்ணங்கள் மக்கள் மத்தியில் உருவாக்கிட்டாங்க. இப்போ திருப்பரங்குன்றம் கோவிலை பற்றி இப்போ இருக்க இந்த ஜென்ரேஷனுக்கு எவ்வளோதான் விஷயங்கள் தெரிஞ்சாலும் உங்களுக்கு நிறைய கூடுதலான தகவல்கள் தெரியும்ல ஐயா. அதுலேருந்து ஏதாவது ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்கள்னு? திருப்பரங்குன்றத்துக்கு மலைக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது. மலை தான் பாறையே தவிர அது உள்ள ரொம்ப விஷயங்கள் இருக்குது. அதுதான் மேலே சிவனையும் கீழே முருகனையும் வச்சது. சுருக்கமாக சொன்னால் நவரத்தினங்களுடைய ஒரு சில கற்களால் ஆன மலை தான் திருப்பரங்குன்றம். அவ்வளோ பெரிய பொக்கிஷங்கள் அங்கே இருக்குது. இதை பழைய ஏடுகளில் இருக்குது. குன்றுதோறும் ஆடும் குமரன்னு முருகப்பெருமான் அந்த இடத்துல இருக்கிறது ஒரு பெரிய விசேஷம். மேலே சிவபெருமான் இருக்கிறார், அது ஒரு சிறப்பான விசேஷம். இது ரெண்டும் கலந்தது இன்னைக்கு நேற்றில் கல் தோண்டி மண் தோன்றா காலத்தின் முன் தோன்றிய முருகப்பெருமான் அங்கே இருக்கிறது. ரத்தினங்களால் ஆன மலை இது. அதில் பவளம் ஒரு சில கிடையாது, சில வைரக்கற்கள் மற்ற ஆன மலை இது. உள்ள அவ்வளோ விளைச்சலோடு உள்ள மரங்கள். அங்கே உள்ள அருளாசி ரொம்ப ஜாஸ்தி. நீ கும்பிடணும்னு அவசியம் இல்லை, போனாலே அந்த அருள் கிடைக்கும்.
முருகான்னு இப்படி ஏற்று பார்த்தாலே போதும் அந்த அருளாசி கிடைக்கும். அப்படிப்பட்ட மலை அது. இதுதான் அங்கே உள்ள சிறப்பு. இப்போ திருப்பரங்குன்றம் கோவில் இருந்தாலுமே நிறைய பேருக்கு புதுசா ஒரு முருகர் கோவிலுக்கு போகணும், நான் பெருசா கேள்விப்படாத முருகர் கோவிலுக்கு போகணும் அப்படிங்கறத நிறைய பேர் சொல்லுவாங்க சார். நான் ரீசெண்டா அந்த ஏலஞ்சி முருகர் கோவில் அப்படிங்கிற ஒரு பேரை கேள்விப்பட்டேன். அந்த கோவில் எங்க இருக்கு, அதோட வரலாறு சொல்லுங்க சார். இலஞ்சிங்கிறது ஒரு ஊர் தென்காசி மாவட்டத்தில் இருக்குது. இலஞ்சிங்கிறது இயற்கை சூழ்ந்த ஒரு அழகான ஒரு கிராமம். அதில் அந்த சிற்றாற்றின் கரைக்கு கீழ்ப்பக்கம் முருகப்பெருமான். அகஸ்தியருக்கு தமிழ் தெரியாது. அகத்தியர். ஆமாம். அவர் தென்னகத்தில் நிருதர்களை அழிக்கணும்னு வரும்போது குற்றாலம் கோவில் போயிருக்கிறாரு. அவங்க உள்ளே விடலை. குற்றாலம் கோவிலில் என்ன மர்மம்னு கேட்டிங்கன்னா மகாவிஷ்ணு தான் அங்கே இருக்கிறார். இவர் சைவத்தில் இருந்து சைவ நெறியை கடைப்பிடிக்கக்கூடியவர். இவர் உள்ளே போகும்போது வைஷ்ணவர்கள் உள்ளே விடலை. உள்ளே விடலைன்ன உடனே இளஞ்சி முருகன்கிட்ட முறையிடுதார். எப்பா என்னை உள்ளே விட மாட்டாங்கிறாங்க அப்படின்னு. உடனே இளஞ்சி முருகன் தோன்றி இவருக்கு தமிழ் உபதேசங்கள் சொல்கிறார். 28 ஆகமங்கள், 18 புராணங்கள், 64 சங்கீதைகளை பற்றி உபநயங்கள் சொல்கிறார். இந்த அகஸ்தியர் உடனே என்ன பண்ணுறாரு, மண்ணால் ஆன ஒரு பானலிங்கம். இந்த மண்ணால் ஆன பானலிங்கம்ங்கிறது, பானலிங்கம் சொன்னாலே மணலான ஆன லிங்கம் தான். இதை எப்படி உருவாக்கணும்னா வில்வ பழத்தினுடைய சதைப்பற்றுகள் இதை சேர்த்து பிசைஞ்சு அந்த லிங்கமாக உருவாக்கி வழிபடுதார். வழிபட்டுட்டு தன்னை ஒரு வைஷ்ணவ வேடம் கொண்டு சுவாமிகிட்ட அருளாசியை பூரா வாங்கிக்கிட்டு அந்த முருகப்பெருமான் சொன்ன வேதங்கள் 28 ஆகமங்கள் அவளையும் படிச்சுட்டு அந்த குற்றாலம் கோயிலுக்குள்ளே போகிறார். போய் உள்ளே போகும்போது கோவில் காவலர்கள், துவாரபாலகர்கள், இவனை நான் எங்கேயோ பார்த்த மாதிரின்னு, இது சூழ்ச்சி முத்திரைன்னு பேர். இன்னொரு காவலர் சொல்லுவான் விஸ்மய முத்திரை, இப்படி காமிக்கிறது. எனக்கு ஞாபகம் இல்லைன்னு அவர் விஸ்மய முத்திரையை காமிக்கார். இவர் உள்ளே போயிருந்தார். உள்ளே போனோன்னா உள்ள மகாவிஷ்ணு. அங்கே போய் அவரை அப்படியே குற்றாலநாதா சிவபெருமானின்னு ஆக்கியிருந்தார். சுவாமி அப்படியே மகாவிஷ்ணு பூமிக்குள்ளே போய் அந்த சிரசு மட்டும் இந்த மாதிரி இருக்கும், இப்படி இருக்கும். மற்ற கோவிலெலாம் லிங்கம் இப்படி மொட்டையாக இருக்கும், குற்றாலத்தில் மட்டும் இப்படி இருக்கும். சிரசு உள்ள கிரீடம் இருக்குல்ல, அதுதான் அங்கே சிவலிங்கமாக இருக்கும். அந்த சிவலிங்கம் காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 8:30 மணி வரைக்கும் சிவபெருமானாக இருப்பார். 8:30 மணிக்கு மேலே, ராத்திரி 8:30 மணிக்கு மேலே காலம்பரை அதிகாலையில் 5 மணி வரைக்கும் மகாவிஷ்ணுவாக இருப்பார். காலம்பரை வேத விற்பனர்கள் அருவிலிருந்து தண்ணீர் கொண்டு சுவாமிக்கு ஆவானம் பண்ணி ஹோமம் பண்ணி சிரசில் விடுவாங்க. அதுக்கப்புறம் தான் சிவபெருமானாக இருப்பார். இந்த 2 சக்தியும் உருமாறி அங்கே வந்துக்கிட்டு இருக்கும். அதனால தான் குற்றாலம் கோயிலுக்குள்ளே போனவுடனே மூல விக்கிரகங்கள் ஒரு ஈர்ப்பு விசை, யாராக இருந்தாலும் மதிமயக்கிடும். அந்த அருளாசி அங்கே இன்றைக்கே இருக்குது. அப்படிப்பட்ட சேத்திரம் அந்த சேத்திரம். 2வது முருகனும் குறைஞ்ச ஆள் இல்லை. ஆஜானுபவாக வள்ளி தெய்வயானையோட அந்த இளஞ்சியில் காட்சி கொடுக்கறத பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். அங்கேயும் அந்த ஆகர்ஷணங்கள் இன்றைக்கும் இருக்குது. இப்போ நம்மளை தேடி வந்தவங்க எல்லாத்தையுமே இளஞ்சி கோயிலை பார்த்துட்டு வாங்கப்போம். சுவாமியை பார்த்துட்டு அவங்களுக்கு வெளியே வாரதுக்கு மனசு அவ்வளவு ஒரு ஐஸ்வர்யமாக இருக்கும். அங்கே 2 யானை வாங்கி, தமிழகத்தை பொறுத்த மட்டும் ஒரு பெரிய அரசியல்வாதி 2 யானை வாங்கி விட்டுருந்தாங்க. அதுக்கு ஒரு 2 மாட்டு வண்டி இந்த வைக்கல் கொண்டு வரதுக்கு அதுக்குன்னு டெபாசிட்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு நல்ல நிர்வாக அதிகாரி இருந்தார் முருகன், எல்லாத்தையும் சொல்லி போய்கிட்டார். அவர் இப்போ தென்காசியில் இருக்கார். பாராட்டக்கூடிய ஒரு நல்ல அதிகாரி, உலக மக்கள்லாம் போற்றக்கூடிய ஒரு அதிகாரி, திறமையான அதிகாரி. இப்போ தென்காசி கோயிலில் வேலி போட்டு கோயிலை மறித்து ஒரு செயல்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. நல்ல மனுஷன், நல்லா இருக்கட்டும். வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைன்னா
அதிகாலையில் 5 மணிக்கு எங்கள் ஊரில் இருந்து கரையில் கூட்டம் போய்கிட்டு இருக்கும். கூட்டமாக போகும். சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு அவ்வளோ ஒரு ஆகர்ஷணம், அழகு. அங்கே போனவுடனே மனசுக்கு ரொம்ப ஒரு ரம்யமான ஒரு சூழல். சுற்றிலும் பச்சை பச்சேர்னு இருக்கும். நடுவில் கோவில். நல்ல ஒரு ரம்யமான சூழல் ஏற்படும். மனசு உள்ள பல சஞ்சலங்களில் போகும்போது அங்கே போனோன்னு அந்த சஞ்சலங்கள்லாம் இருக்கு. அவ்வளவு அழகான கோவில். மகிழ மரம் தான் சலவிருஷம். அந்த மகிழ மரம் அந்த பூவினுடைய வாடப்பட்ட உடனே சில சல்லிய நரம்புகளில் சில வேதனையான சில சம்பவங்கள் வரும். அது பூரா மறைஞ்சிடும் அந்த சலவிருஷத்து பூ மனத்தில். அவ்வளவு அழகான மரம். இப்பவும் மரம் இருக்குது. அந்த பழைய மாதிரி பெரிய மரம் இல்லை, சின்ன மரமாக இருக்குது. கண்டிப்பா சார். நிறைய விஷயங்களை நம்மளோட நேயர்களுக்காக உங்களோட நேரத்தை செலவு பண்ணி சொல்லியிருந்தீங்க. ரொம்பவே நன்றி ஐயா. நன்றி.